ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெற்றி ஃபார்ம்ஸ். நான் உங்கள் வெற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை டக்குன்னு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களால் பார்க்க முடியும். நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ சீரியஸு, ப்ளூ க்ரீன். இது நல்லா பாருங்கள், நல்ல வீண்டு சிக்கு தான். ப்ளூ எல்லோ நல்ல வீண்டு சிக்கு. இதுவும் நல்ல சப்போர்ட் ஃபீடிங்கில் நல்ல ஹெல்த்தியான சிக்கு இருக்குது. யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள். லேட் பண்ணிடாதீங்க, ஸ்டாக்கு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஃபார்மில் இருக்கிற சிக்ஸ் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னால் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்க முடியும். இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது அது ஆனால் அது இங்கே அங்கே அது இருக்கா இது இருக்கா அப்படின்னா இருக்கிறத காட்டுறோம். இல்லாதவங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நம்ம சர்க்கிளில் எடுத்து கூட கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம கஸ்டமரை மிஸ் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக தான் இந்த வீடியோஸ்லாம் போடுறேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களாம் தான் சொல்கிறாங்க, இப்போ நல்லா பேசுகிறேன்னா ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பைனாப்பிள் நல்லா ரெட் ஃபேக்ட்ரு, நல்லா டேம்டு. சிங்கிளாக வேணால் சிங்கிளாக கொடுத்துடலாம், பேரா வேணால் பேரா கொடுத்துடலாம், க்ளோஸ்டிங் வித் டிஎன்ஏ கூட போட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதாச்சும் தேவைப்படுனா கால் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். என்ன மேட்ரு, ஏன் இப்போலாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஃபோன் போட்டு, ஏன் ரேட் சொல்லாமல் கொடுத்துட்ருக்கீங்க, வீடியோ போட்டுட்ருக்கீங்க கேட்குறாங்க. என்ன ஒரு மேட்ருன்னா, நம்மக்கிட்ட வந்து பேர்டை வாங்கிட்டு போய் டேம்டு பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து ரேட்டு அப்படியே வந்து சொல்கிறீங்க, ஏற்கனவே மார்க்கெட்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போ எங்களுக்கு கொடுக்குறது அதே ரேட்டு, கஸ்டமருக்கு கொடுக்குறது அதே ரேட்னா எப்படின்னா அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நீங்கள் ரேட் சொல்லாதீங்க. உங்களுக்கு கால் பண்ணி கேட்கும் போது நீங்கள் ரேட் சொல்லிங்க, கம்மி பண்ணி கொடுத்துங்க, அது உங்களோட இஷ்டம், சும்மா கூட கொடுங்க அப்படின்னானுங்க. டே அப்போல்லாம் இல்லைடா, சரிடா நம்ம இப்போ தான் புதுசு, ஒரு டக்குன்னு பேசிட்டோம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு நான் யோசிக்கலை, உங்களை பற்றியெல்லாம் தப்பாகிடுச்சுப்பா, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்ட்டேன். நீங்கள் கஸ்டமர் எனக்கு கால் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு ப்ரைஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடுறதுலேருந்து அந்த ஒரு 10 நாளாக எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த வீடியோஸில் நிறைய குழந்தைங்க பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நல்லா படிங்க. படிப்பு மட்டும்தான் வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றும் ஒரு மனுஷனை. நாங்களாம் படிப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு அது இதில் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தொண்டை வலிக்க கத்திக்கிட்டு. நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது செல்லங்களா. நீங்கள் நல்லா படித்து ஒரு கெசிட் ஆஃபீஸர் ரேங்க்கில் நல்லா ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட்டை போட்டு ஜம்முன்னு காரில் போகணும். அதாவது ஒரு பேரண்ட்டாக சொல்கிறேன், நானும் ஒரு 3 குழந்தைங்களுக்கு அப்பா, அதனால் சொல்கிறேன். ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும் போதே. நீங்கள் ராஜா மாதிரி இருக்கும் போது, நாங்கள் ஏதோ பெருசாக சாதிச்சு இது பண்ண மாதிரி ஒரு ரிச்சாக ஓட்டுறா இருந்தாலும் சரி தான், ஒரு பிஎன்டபிள்யூ காரில் போனாலும் சரி தான், நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். பல லட்ச ரூபா பல கோடி ரூபா வச்சுருந்தாங்களாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். தயவு செஞ்சு படிங்க. படிப்பு மட்டும்தான் நம்மளை எல்லாமே பண்ணோம். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம். இதெல்லாம் ப்ளூ சீரியஸ் பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ சீரியஸ் அந்த குழந்தைங்கனாலே எல்லாம் மறந்துடுவோம் நம்ம. ப்ளூ சீரியஸில் சன்கனூர் குட்டிங்க. இதெல்லாம் சப்போர்ட் ஃபீடிங்லேயும் இருக்காங்க, ஹேண்ட் ஃபீடிங்லேயும் இருக்காங்க. டேம்டவுன் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாம் சப்போர்ட் ஃபீடிங்கில் இன்னும் ஒரு 5 நாளில் பக்கா டேம்ட் ஆகிடுவாங்க ஆளுங்க எல்லாம். பாருங்கள், எல்லா டேம்லாம் பக்காவாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம பேர்டை பற்றி நம்மளே சொன்னால் அது நல்லா இல்லை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. பக்காவாக இருக்குது, நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம். அப்புறம் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, கஸ்டமருக்கு தான். ஆக்சுவலாக தம்பி, நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, நாங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கோம். எப்படின்னா வந்து நாங்கள் வந்து போடுறது காசெல்லாம் போடுறது, ஏன்னா ₹1 2 இல்லை, ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன் அண்ணாக்கு வந்து ஒரு 10,000 சம்பளம்னா ஒரு 5,000 குட்டி வாங்கினா பாதி சம்பளம் இல்லையா. அதனால் எல்லோரும் பயப்படவும் செய்வீங்க. நீங்களாம் எதுக்குமே பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு ₹500 மட்டும் டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க. ஏன்னா எங்களை வச்சு யாரும் காமெடி பண்ணிடக்கூடாதுல்ல, போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் தேவட்டுக்காக விட்டுறக்கூடாதுல்ல. அதுக்காக ஒரு ₹500 கொடுங்க. நாங்கள் வந்து பஸ்ஸு ஏற்றினதுக்கப்புறமா ஒரு வீடியோ கால், ஃபஸ்ட்டு நீங்கள் பேர்டை வீடியோ கால் பார்த்துங்க. பஸ்ஸு ஏற்றினதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ கால் வந்து பஸ்ஸு பார்த்துங்க, டிரைவர் அண்ணாக்கிட்ட பேசிங்க.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அவர் நம்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் பஸ்ஸு நம்பர்லாம் அனுப்புனதுக்கப்புறமா, நீங்கள் டிரான்ஸ்போர்ட் போட்டதுக்கு வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி எங்கள் காசு எங்களுக்கு போட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது பாட்டுக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். இன்னொரு ஒரு மேட்டர் என்னென்னா, பேர்டு உங்ககிட்ட ரீச் ஆகிற வரையுமே என்னோட பொறுப்பு தான். ஆமாம். இதை நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா, இங்கே எங்கேயாச்சும் அனுப்பும்போது டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது ஏதாச்சும் செத்து போச்சோ, இல்லை ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, ஒன்று காசு ரிட்டர்ன், இல்லைன்னா பேர்டு வேறு பேர்டு ஒன்றே ஏற்றுறேன். ஒன்றும் தப்பு இல்லை அது. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க. உங்களுக்கு காசு ஒன்றும் சும்மா வரலல்ல. ஆமாம். ரெய்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள்கிட்டலாம் ஏதாவது பேர்ட்ஸோ டாக்ஸோ ஏதாச்சும் ஒரு பெட்ஸ் எதனா இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வச்சுங்க. ஏன்னா மழையில் வந்து சளி பிடிக்கும், ஃபீவர் வரும். நம்மளுக்கு எப்படி வருதோ வைரல் ஃபீவர் மாதிரி பாவம் அதுங்களுக்கும் வரும். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் நம்மக்கிட்ட இருக்கிற ஆளுங்க கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ரொம்ப நமக்கு சாப்பாடு போட்டால் சாப்பிடும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கும். ரொம்ப ஒரு நம்ம வீட்டு புள்ள மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் அப்படி தான் பார்த்துப்பீங்க. ஒவ்வொருத்தங்க ரொம்ப சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா, வேலூரில் ஒரு அண்ணா இருக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அவருக்கு நம்ம தத்து போயிடலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு அவர் நல்லா பார்த்துக்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொருத்தங்க பேசும்போதும் ஒவ்வொருத்தங்க இது பண்ணும்போதும் வேறு லெவலாக இருக்குது. ஏன்னா எப்போயும் பார்த்தாலும் நம்ம ஃபார்மில் ஒரு 10 குட்டி எடுக்க வருவாங்க, காசு கொடுப்பாங்க, போயிடுவாங்க. ரொம்ப பேச மாட்டோம் நம்ம. இதில் நான் ஒவ்வொன்றும் பேசும்போது அவங்க எனக்கு கால் பண்ணி ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு ஒரு கதையை சொல்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்க. ஒரு 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 மாதம்தான் ஆகுது நம்ம இந்த சேனலை ஓப்பன் பண்ணி. அப்பயும் எனக்கு ஒரு 10 பேர் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கிரே பேரஸ் சிக்ஸ்லாம் வந்து ஆன்ஃபீடிங் சிக்ஸ் யாரும் கேட்காதீங்க. ஏன்னா நான் வீன் பண்ணி டேர்ன் பண்ணி தான் கொடுக்குறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதைய யாரும் வந்து அண்ணா நீங்கள் ஆன்ஃபீடிங் குட்டியை கொடுங்க கேட்காதீங்க. நான் வீன் பண்ணி கொடுக்குறேன். நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன். நல்ல வெல் ட்ரெயினில் எனக்கு தெரிஞ்சது எல்லா வித்தியும் போட்டு இறக்கி தரேன். பார்ப்போம் நல்லா வெல் ட்ரெயின் வருதா இல்லை என்ன பண்ணுறோன்ட்டு பார்ப்போம். ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, உங்கள்கிட்ட இந்த இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான் சொல்லணுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. தேங்க்யூ. பை பை.